இந்த 18வது பாசுரம் வைணவ சமயத்தை நிலைநிறுத்த வந்த ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் உவந்த திருப்பாசுரம் என்று வழங்கப்பெறும். திருப்பாவை திருப்பாசுரங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு நாள்தோறும் அந்த பாசுரங்களை ஓதுவதனையே மரபாக கொண்டிருந்த ராமானுஜரை திருப்பாவை ஜீயர் என்றும் குறிப்பிடுவார்கள். ஒருமுறை பெரிய நம்பியின் திருமாளிகையை நோக்கி சென்ற ராமானுஜர் திருப்பாவை பாட்டை பாடிக்கொண்டு நின்றார். அந்த பாட்டை கேட்டு பெரிய நம்பியின் திருமகளான அந்துளாய் என்னும் பெண் உள்ளே இருந்து வெளியே வந்து கதவை திறந்தார். அந்துளாயை கண்ட ராமானுஜர் மூர்ச்சை போட்டு கீழே விழுந்து விட்டார். உந்து மதகளிற்றன் என்னும் பாட்டின் விளைவே ராமானுஜர் மூர்ச்சித்து விழ காரணம் என்று பெரிய நம்பி அறிந்து கொண்டார். இந்த பாடலில் ராமானுஜரின் உள்ளங்கவர்ந்த காட்சிகள் நிரம்ப உண்டு என தெளியலாம். இனி பாசுரத்தை காண்போம். உந்து மதகளிற்றன் ஓடாத தொல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமலங்குழலி கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார். இந்த பாசுரத்தின் தொடக்கத்தில் நப்பின்னை பிராட்டியை ஆய்குல பெண்கள் துயிலுணர்த்துகிறார்கள். நப்பின்னையை கொண்டே அவளுடைய நாயகனாக கிருஷ்ணனை பற்ற வேண்டும் என்று கருதுகிறார்கள். எனவே நந்தகோபாலன் மருமகள் நப்பின்னை என்று கூறத் தொடங்குபவர்கள் நந்தகோபனின் வீரம் விளைவிக்கும் வெற்றி தோள்களை பற்றி பாடுகிறார்கள். மதநீர் பெருகுகின்ற யானையைப் போல பலமுள்ளவனும் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு பின்வாங்காத தோல் வலிமை உடையவனும் ஆகிய நந்தகோபாலன் அத்தகைய வீரம் வாய்ந்த நந்தகோபாலனின் மருமகளே என்றும் முதற்கண் உறவு முறையை சொல்லி பின்னர் நப்பின்னையே என்று அவள் பெயரை குறிப்பிட்டு அதற்கு மேலும் நறுமணம் கமழுகின்ற கூந்தலை உடையவளே என்றும் முன்னிலைப்படுத்தி பேசுகிறார்கள். இவ்வாறு புகழ்ந்துரைத்து வாயிற்கதவை திறப்பாயாக என்று கேட்டுக்கொள்கிறார்கள். இனி காலை மலர்ந்ததை கட்டுரைக்கத் தொடங்குகிறார்கள். கோழிகள் தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு வைகறை நேரத்தை கூவி பிறருக்கு தெரிவிக்கின்றன. அடுத்தது குறுக்கத்தே எனப்படும் மாதவி கொடி படர்ந்துள்ள பந்தல் மேல் குயில்கள் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து கூவி கூவி வைகரை வந்துற்றதனையும் கதிரவன் கீழ் திசையில் புறப்பட்டு விட்டதனையும் தெரிவிக்கின்றன. இவ்வளவு நிகழ்ந்தும் காலை மலர்ந்த பின்னும் பந்து பொருந்திய கைவிரல்களை உடைய பின்னே நப்பின்னாய் உன்னுடைய கணவன் திருப்பெயரை நாங்கள் பாடி பரவ உன்னுடைய செக்கச்சிவந்த செந்தாமரை கைகொண்டு சிறப்பு பொருந்திய கைவளைகள் ஒளியெழுப்ப தூயிலுணர்ந்து எழுந்து வந்து நாங்கள் எல்லோரும் மகிழும் வண்ணம் கதவை திறப்பாயாக என்று நப்பின்னையை நயம்பட கேட்டுக் கொள்கிறார்கள். இந்த திருப்பாசுரத்தில் 2 முக்கிய கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஒன்று, உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்பதாகும். பொதுவாக பெண்களுக்கு பிறந்தகத்தின் ஆசை எத்தனை வயதானாலும் போகாது. ஆனால் இங்கே நப்பின்னை புகுந்ததை பெரிதும் உவக்கின்றாள் என்பதனையே நந்தகோபாலன் மருமகளே என்று பெண்கள் விழிப்பதனால் பெறப்படுகின்றது. தந்தைக்கு மகள் என்ற பெருமையை காட்டிலும் மாமனாருக்கு மருமகள் என்று ஒரு பெண் வழங்கப்படுவதே பெருமை சேர்ப்பதாகும் என்ற ஒரு உயர்வான கருத்தும் இந்த பாசுரத்தின் வழியே அறியப்படுகிறது. இரண்டாவதாக, அத்தை மகனை மைத்துனன் என்று சொல்கின்ற வழக்கு வைணவர்களிடையே உண்டு. மாமன் மகளை மணந்து கொள்ளும் முறைமைய காரணமாக நப்பின்னையின் நாயகன் கண்ணனாகிறான். மேலும் பிராட்டியின் வழியாக பிரானை சென்றடைய வேண்டும். அதாவது நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கிருஷ்ணனை சரணாக வர வேண்டும் என்பதே வைணவர்கள் கொள்கை. இதனை புருஷகாரம் என்பர். அம்மையின் அருளால் அப்பனை அடைவது என்பது சைவ வழக்கு. சுருங்கச் சொன்னால் அம்மையின் அருளால் அவளுக்கு நாயகனான இறைவனை துணையாக பற்ற வேண்டும் என்பதே இதனால் பெறப்படுகின்றது. இவ்வாறு நப்பின்னையை விழித்து அவள் துணையாலே கண்ணுடைய வேறொருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று இயற்கை வர்ணனையும் தெய்வ கோல சிறப்பும் ஒருங்கே அமைந்துள்ள இந்த பாசுரத்தில் ராமானுஜர் ஆழங்கால் பட்டு நிற்கின்றார் என்றால் அதில் ஐயமில்லை. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய். இன்று நப்பின்னை விராட்டியை துயிலெழுப்பி ஆய்குல பெண்கள் நலம் பெறும் வழியினை இந்த திருப்பாசுரம் நயம்பட வர்ணித்து நிற்கிறது என்று சொல்லலாம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை வார்த்து
உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே என பின்னாய் கந்தங்கமலங்குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலை உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வழியொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இத்துடன் 18ஆம் பாசுரத்தை முடிக்கிறோம். நாளை மீண்டும் குத்து விளக்கெரியச் செய்வோம். எங்கே? கோட்டுக்கால் கட்டில் மேல். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி.